தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 6 எம்பிக்கள் அதிமுகவிலிருந்து விலகல். 6 எம்பிக்கள் அதிமுகவிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கின்றோம். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. தான் போட்டியிட்ட 168 தொகுதிகளில் 4 தொகுதிகளில் மட்டும்தான் அதிமுக வெற்றி பெற்றது. செல்வி ஜெயலலிதாவே பர்கூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அதிமுக சார்பில் வெற்றி பெற்றவர்கள் திருநாவுக்கரசு, தாமரைக்கனி, நாமக்கல் சுந்தரம், சங்கரன்கோவில் கருப்பசாமி. இந்த 4 பேரில் திருநாவுக்கரசை அதிமுக சட்டமன்ற குழு தலைவராக செல்வி ஜெயலலிதா நியமித்தார். செல்வி ஜெயலலிதாவுக்கும் திருநாவுக்கரசுக்கும் 1989 பிரச்சனை. 7 ஆண்டுகளாக அடிக்கடி ஜெயலலிதாவிடம் பகைத்து கொண்டு கட்சியை விட்டு திருநாவுக்கரசு வெளியேறுவார். இவ்வாறு 3 தடவை வெளியேறி 3 தடவை மீண்டும் இணைந்தார். ஆனால் 4வது தடவையாக மீண்டும் செல்வி ஜெயலலிதாவிடம் பகை ஏற்பட்டு பிரச்சனை பண்ணினார். இதில் செல்வி ஜெயலலிதா திருநாவுக்கரசை கட்சியிலிருந்து நீக்கினார். திருநாவுக்கரசு தான் உண்மையான அதிமுக என்று கூறி போட்டி அதிமுக நடத்தினார். தேர்தல் ஆணையத்தில் கட்சி கொடிக்கும் சின்னத்துக்கும் உரிமை கொண்டாடினார். இந்த சூழ்நிலையில் திடீரென்று அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேர் திருநாவுக்கரசு பக்கம் போய் சேர்ந்தனர். செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவிலிருந்து விலகி திருநாவுக்கரசு கட்சியில் இணைந்தனர். எம்ஜிஆர் அதிமுக என்ற பெயரில் திருநாவுக்கரசு கட்சியை நடத்த ஆரம்பித்தார். மதுரையை சார்ந்த ராஜன் செல்லப்பா, பர்கூர் தொகுதியை சார்ந்த ராஜேந்திரன் உள்ளிட்ட மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேர். அதிமுகவிலிருந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேர் செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக திரும்பி திருநாவுக்கரசு கட்சியில் சேர்ந்தது அரசியல் பார்வையாளர்களை வியப்பட வைத்தது. ஆனால் நாளடைவில் திருநாவுக்கரசு செல்லா காசாகினார். திருநாவுக்கரசு பக்கம் போன அந்த 6 எம்பிக்களும் மீண்டும் அதிமுகவில் வந்து சேர்ந்தனர்.